புது அனுபவம், ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஓகே. இப்ப யாழ்ப்பாணத்துக்கு நீங்க அங்க இருந்து வாரீங்களானே நாகப்பட்டினத்துக்கு, அதுக்கான டிக்கெட்டுக்கான விலை என்ன? இந்த ஸ்ரீலங்கன் குப்பி வந்து யாழ்ப்பாணம் விலங்கு என்றைக்கு உங்களுக்கு என்ன எப்படி உங்க அனுபவம் இருந்தது கப்பல் பயணம்? சூப்பரா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. மாலை எல்லாம் போட்டு இளநீ எல்லாம் கொடுத்து எல்லாரையும் வரவேற்று உண்மையா அன்பா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. சும்மா ட்ரிப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறால மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் இந்த காணொலியை நீங்க கேள்விப்படும் போது நீங்க எல்லாருமே மீண்டும் மீண்டுமா அப்படின்னு தோண கேடும். ஏனென்றா இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னடா, காங்கேசன் துறையிலிருந்து அதாவது கப்பல் சேவை நடைபெறது வளமை நாகப்பட்டினத்துக்கு. அது தொடங்கும் பிறகு பார்த்தா தொடங்கும் நிற்கும் இதுதான் நடந்துட்டே இருக்குது. ரிப்பீட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைய தினம் 2025 2ஆம் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய தினம் தான் அறிவிச்சிருக்கணும் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறைக்கு கப்பல் சேவை தொடருது. அதுவும் 83 பயணிகளோட அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை பார்ப்போம் அப்படின்னு தான் நாங்கள் உண்மையாகவே தொடங்கப்பட்டிருக்குத்தான். ஏனென்றா போன முறை நான் நியூஸ்கள் நிறைய பார்த்து நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லி வேலைக்கே இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டது. ஆனால் இன்றைக்கு உண்மையாகவே தொடரப்பட்டிருக்குது. அதுலேயுமே நான் பார்த்த வரைக்குமே கொஞ்சம் பயணிகள் வெளியில வந்துட்டேன். அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 பேருக்கிட்ட வந்திருப்பேன். மிச்சம் ஒருத்தருமே இன்னும் வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3/4 மணி நேரமா நிற்கிறேன், இன்னும் வரவே இல்லை. எப்போ வரையணுமோ தெரியாது. என்னென்ன உள்ளுக்குள்ள அவங்க புதுசாக வாரணும்னா அதுக்கேற்ற மாதிரி வேலை இருக்குங்க. ஆனால் நிறைய நேரம் அவங்கள வச்சிருக்கிறது, காலதாமதம் வச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பண்ணிக்கிறேன். அவ்வளோ தூரம் கடல்ல வந்திருப்பினோம், கொஞ்சம் டயர்டா இருப்பினோம், அதெல்லாம் இருக்குதானே. அப்போ அதுக்குள்ள பார்த்த வெளியில கொஞ்சம் அனுப்பி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா நாங்களும் கொஞ்சம் கதைக்கலாம் அவங்களோட. உண்மையா இந்த காணொலி பார்த்து பண்ணிக்கிறீங்களா, உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வரும். அங்கேருந்து இங்கே வாரது இல்லை இங்கேருந்து அங்கே போறதுண்டா எவ்வளோ கிலோ கொண்டு போகலாம், டிக்கெட் காசு எவ்வளோ, என்ன மாதிரி, என்ன சாப்பாடுகள் அதில் கொடுப்பினோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோணும். அதுக்கான பதிலாக இந்த காணொலி. மறக்காம உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க போ. யாரு கொடுக்க சொன்னது? இப்ப ஸ்பெஷல் காரணம் தான் கொடுக்கலாம். 49 அந்த மேலையும் அங்கேயும் வந்து 49 சார். நாலு மணி நேரம் வந்ததே தெரியல. புது அனுபவம், ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ரொம்ப சூப்பர் நல்லா இருந்துச்சு. நீங்க இந்தியாவா இங்க இல்லையா? தமிழ்நாடு. ஓகே. உங்களுடைய பேர் என்ன? என் பேர் விக்னேஷ். இது முதல் தடவை வாரீங்களா? ஸ்ரீலங்கா. எப்படி இருக்குது? வித்தியாசமான அனுபவம். கப்பல் அனுபவம், கடல் அனுபவம் வந்து வித்தியாசமான முதல் தடவை. நல்லா இருக்கு. எவ்வளவு நாள் நிக்க போறீங்க இங்க வந்து ஒரு 4 நாள் 5 நாள் டூரிஸ்ட். வேற நாட்டுக்கு எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா? கப்பல்ல போனது கிடையாது. கப்பல் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபெரி சர்வீஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன நோக்கத்துக்காக இங்க வந்திருக்கீங்க? டூரிசம். எங்க போற ஐடியால வந்திருக்கீங்க? ஓகே. திருகோணமலை, அப்புறம் சிகிரியா, அந்த டெம்பிள்ஸ் கண்டி. ஏன் யாழ்ப்பாணத்துல ஒன்றும் பார்க்கலையா நீங்க? இங்க நல்லூர் முருகன் டெம்பிள். ஓகே. ஓகே. இப்ப யாழ்ப்பாணத்துக்கு நீங்க அங்க இருந்து வாரீங்களானே நாகப்பட்டினத்துக்கு, அதுக்கான டிக்கெட்டுக்கான விலை என்ன? 4500 ரூபாய். இங்கத்தி காசு. இந்த ஸ்ரீலங்கன் ருப்பி வந்து 13,500 வரும். ஓகே. இப்ப நீங்க அதுக்கான புக்கிங் எல்லாம் எப்படி இருக்கா செய்து நீங்க இருக்க சொல்றீங்களா? டூரிஸ்ட் எல்லாமே அவங்களே. ஏனென்றா நிறைய பேர் இங்க அங்க இருந்து இங்க வாரது, இங்க இருந்து அங்க போறதுக்கான இதெல்லாம் இருக்குது. இப்ப அவங்க எவ்வளவு இங்க வெயிட் எல்லாமே கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. நீங்க எவ்வளவு? டூரிஸ்ட் வந்து ஒரு ஆள் வந்து 10 kg கொண்டு
என்கேஜ் பண்ணி வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா குடிங்க, உங்களுக்கு நாங்கள் வந்ததும் வராதமா உங்களுக்கு பிடிச்சி வச்சு இதில் வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். தப்பா எதுவும் நினைக்காதீங்க. வடிவாங்க நாட்டை சுற்றி பாருங்க, சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கட்டாயம் சொல்லியிருப்பாங்க. per person 10 kg allowed. Hand luggage allowed. Without யாழ்ப்பாணம் வரணும் மட்டும் முதல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. yes. பொதுவாக யாழ்ப்பாணம் மட்டும் உங்களுக்கு என்ன ஞாபகம்? யாழ்ப்பாணம் விலங்கு என்றைக்கு உங்களுக்கு என்ன ஞாபகம்? யாழ்ப்பாணம் தமிழ் இருக்கு. ஓகே, உங்க பேர் என்னம்மா? மேகலா. மேகலா, ஓகே. நீங்க தமிழ்நாட்டுல எங்க? தமிழ்நாடு பழனி. பழனியா? பழனி பஞ்சாமிரதமா. ஓகே ஓகே. இங்க யாழ்ப்பாணம் அதுவுமே இலங்கைக்கு எத்தனை தடவை வாரீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட். என்ன நான் கேட்கிற எல்லாருமே நாங்க ஃபேமிலி ஃபர்ஸ்ட் 10 பேர் ஒரே ஃபேமிலி. ஒரே ஃபேமிலி 10 பேர் வாரீங்க. ஆமா, 10 பேர். ஓகே. இப்ப இலங்கைக்கு வந்திருக்கீங்க, எங்க போற இதுல வந்திருக்கீங்க ஐடியா? அதெல்லாம் கொழும்பு, யாழ்ப்பாணம் அப்படி பார்த்துட்டு எல்லா இடம் 5 நாளைக்கு மட்டும். ஓகே. இப்ப கப்பல்ல எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா வேற நாள்? இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட். எப்படி உங்க அனுபவம் இருந்தது கப்பல் பயணம்? சூப்பரா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. இப்ப அதுக்குள்ள அந்த கப்பலுக்குள்ள இருக்கக்கூடிய வசதிகள் என்னென்ன இருக்குது? வசதிகள் எல்லாம் ஃபுட் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் ஃபுட், வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுத்தாங்க. என்ன சாப்பாடு உங்க அங்க? இங்க இன்னைக்கு பொங்கல். இன்னைக்கு பொங்கல் கொடுத்துருக்காங்க. பொங்கல் கொடுத்தாங்க. ஓகே. உங்க இங்க இலங்கை சாப்பாடு ஒன்றும் தெரியலையா? இலங்கை சாப்பாடு பொங்கல் தான் கொடுத்தாங்க எனக்கு. ஓகே. இப்ப உங்களுக்கு இப்ப நிறைய பேருக்கு நான் பார்த்தேன்னா இந்தியால இருக்கிறவங்களுக்கு இங்க வந்தா இங்கத்த சாப்பாடுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஒத்து வராது சொல்றாங்க. ஆனா ஒண்ணு நாங்க சாப்பிட்டு பாக்கலையே. இந்த மேலுதான். எத்தனை நாள் நிக்க போறீங்க? 5 days. 5 நாள் தான் நிக்க போறீங்களா? ஆமா. அப்ப ஒரே சுத்தி கொண்டு நிக்க போறீங்க? ஆமா. நிக்கிறதுக்கு நேரம் இருக்கா? நிக்கிறேன். ஓகே, ஒரே சுத்தி பாருங்க. எங்க இலங்கை எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் பாக்கலாம். அங்க உங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லி இங்க வர சொல்லுங்க திரும்ப. நாங்க மெயின் வந்து ராமாயண கதைகள் பார்த்ததுனால வந்து பாக்கணும்னு ஒரு ஆசை. கட்டாயம் கட்டாயம். இங்கத்திய மக்களும் நல்ல சந்தோஷமா உங்களை வர வைக்கணும். கட்டாயம் நீங்க சுத்தி பாருங்க. சரிதானே? ஓகே ஓகே. நன்றி நன்றி அம்மா. நன்றி. சரி, இப்ப இதுல நிக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சொந்தக்காரங்க எல்லாருமே தான் இந்த வாகனத்துல போறோம். அதுமே 10 பேர் வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க நிக்கக்கூடிய நாட்டுலன்னா 5 நாட்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறதுக்காக நிக்கணும். அவங்க எல்லாம் பாப்போம். சரிக்கா, வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? சபிதா. சபிதாக்கா. ஓகே. இப்ப நீங்க வந்து கடலால இறங்கினதுமே இங்க என்ட்ரன்ஸ்ல வந்து சரியான ஒரு வரவேற்பு எல்லாம் எதிர்பார்த்திருந்தீங்களா? எதிர்பார்க்கல. மாலை எல்லாம் போட்டு இளநீ எல்லாம் கொடுத்து எல்லாரையும் வரவேற்று உண்மையா அன்பா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. இப்ப இதான் முதல் தடவை நீங்க வாரீங்களா? உங்க குடும்பமே முதல் தடவை வாராங்களா இங்க இலங்கைக்கு? சரி, ஓகே. இது உங்க மகனா? ஓகே. இப்ப நீங்க இங்க இலங்கைக்கு வந்திருக்கீங்களா? எங்க சுத்தி பார்க்க போறீங்க? தெரியுமா உங்களுக்கு? பாத்துருக்கீங்களா வீடியோக்கள் எல்லாம்? இந்த வீடியோக்கள் பாத்துருக்கோம். பட் அவ்வளோ டீப்பா எல்லாம் தெரியாது. அப்ப இந்த இடம் பார்க்கணும் சுத்தி. ஓகே. இங்க வரக்குள்ள என்னென்ன ஏற்பாடுகளோட வந்து நீங்க இலங்கைக்கு போறோம் என்றுட்டு எப்படி வந்து நீங்க? கொஞ்சம் ஈகரா தான் வந்திருக்கேன். நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே. எத்தனை நாளா நீங்க இங்க வரணும் அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருந்தீங்க? இப்ப நாங்க எங்கேயும் டூருக்கு எங்கேயும் போறோம்டா முதல் ஒரு கிழமைக்கு முதல்ல ரெடி ஆயிடும், ஒரு மாதம் முதல்ல ரெடி ஆயிடும். 2 months ரெடி ஆயிட்டு இருக்கு. பர்ச்சேசிங் என்ன வாங்கினீங்க? இங்க இலங்கைக்கு போகணும் அப்படின்னுட்டு என்னென்ன புதுசு புதுசா வாங்கினீங்க? ட்ரெஸ் தான் ஃபுல்லா இங்க போயிட்டு சுத்தி பார்க்கணும். இந்த ட்ரெஸ் வேணும் அப்படியா? என்னென்ன நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு இங்க வரவேணும். அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி உடுப்புகள் போட்டா கொஞ்சம் அழகா இருக்கும் அப்படின்றதுக்காக அப்படியா? ஓகே. இங்கத்திய சாப்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? யாரும் விசாரிச்சு பார்த்துட்டு வந்து நீங்கள்? சாப்பாடு மெயினா ஹோட்டல்ஸ்லயே ப்ரொவைட் பண்ணிடுறதுனால அதை பத்தி நாங்க யோசிக்கல. ஓகே. இங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ மஸ்ட் ட்ரை பண்ணணும். ஓகே, கட்டாயம். இப்ப நீங்க ஆசைப்பட்ட இடங்களுக்கு போகணும். போயிட்டு அங்க போயிட்டு உங்க எல்லாரும் சொந்தக்காரர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி இங்க திரும்ப கூட்டிட்டு வந்து எல்லாரையும் சுத்தி பார்க்கணும். சரிதானே? கண்டிப்பா. எங்க சேனல் பாக்க மாட்டீங்களா? எப்படியுமே இனிமே பாருங்க. சரிதானே? இதுல நிறைய பேர் இருக்கணும். எல்லாருமே உள்ளதான் இருக்கணும். அதுக்கு போய் பார்த்துட்டு எவ்வளவு பேர் இருக்கணும் அப்படின்னு. ஐயா வணக்கம். உங்களோட பேர்? கணேசன் ஐயா. ஓகே. எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. வெளியில நல்ல இதா இருக்குது, உள்ள நல்ல கூலா இருக்கு அப்படியே? ஆமா, கூலா இருக்கு. இப்படித்தான் அங்கேயும் தமிழ்நாட்டுல இதே மாதிரி தான். சரி, ஓகே. இப்ப நீங்க இங்க வர போறீங்க அப்படி இந்த இலங்கைக்கு எத்தனை நாளா ரெடி ஆயிட்டு இருந்த நீங்க? 5 days. ஓகே ஓகே. சரி, இங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் எல்லாருமே இங்க ரெடி ஆயிட்டுனா இவங்க எல்லாம் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க, இவங்க தான் இது எல்லாமே ஏஜென்ட்ஸ் அப்படி செய்யறீங்களா? அப்படித்தானே? ஓகே. இப்ப இத்தனை தடவை வந்திருப்பீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் டைமோ?
வந்து இப்போ அடுத்து வாரத்தில் எனக்கு 400 பேர் புக்கிங் இருக்குது. அதனால அநேகமா அடுத்த வாரம் அனுப்புவீங்க. ஓகே, இது என்ன இந்த கப்பல் சேவை தொடர்ந்து இயங்குமா? எந்த இடையில தெரியாது. அது ஓனர்கிட்டையும் பேசியிருக்கேன். கப்பல் ஓனரே சொல்றாரு இல்லை ஒன்றும் இல்லை, இன்னொரு கப்பலும் போடுறோம். என்னடா இப்போ ஓடும் பிறகு பார்த்தா ஓடாம இருக்கும், அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. நல்லா இருந்தது, அருமையா இருந்ததுண்ணா. நல்லா சூப்பரா இருந்தது. கப்பல்ல வந்தோம், அருமையா இருந்தது. சொல்லுங்கண்ணா. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. நாகப்பட்டினத்துல இருந்து வருது கப்பல், சிவகங்கைன்னு வருது, எல்லாம் அருமையா இருந்ததுண்ணா. எந்த இதுவும் இல்லைண்ணா, நல்லா இருக்குண்ணா. எல்லாம் ஓகேண்ணா, தேவையில்ல. ஓரளவு பிளைட்டுக்கு இதுவும் ஓரளவு கன்ஃபார்மா இருக்கு, தேவையில்ல. ரெண்டும் இருக்குண்ணா. ஏசி இருக்கு, நான் ஏசியும் இருக்குண்ணா. 4500 இந்தியா பணத்துக்கு. நான் ஏசி எவ்வளோன்னு தெரியலண்ணா. நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் வாட்டி வருது, இன்னைக்கு தான் வந்திருக்கேன். பட் ஒரு 3.5 மணி நேரம்ண்ணா. கரெக்டாக 8 மணிக்கு எடுத்தாங்க, கரெக்டாக 12 மணிக்கு வந்தது. Go buy a SIM card first, and then I'm going to make a plan for my journey, heading down to Ella to see a friend, and these guys are going to head down the coast, I think. Are you a friend? Is your friend? We've met. We are friends now, but we met on the ferry. Okay. Your country? UK. Wales. Wales. Okay. Your plan to ride around the Sri Lanka? Yes. Yeah, to meet my friend and ride around Sri Lanka, the coast and the mountains. Yeah, very excited. Start from here. Yeah, this is it. Start the journey. How is Jaffna? Thank you. How is Jaffna? Well, I mean, seems lovely so far. I haven't really seen it yet. Now hot than weather. Yeah, it's hot. I'm very ready to be sweaty. Okay, thank you. சரி, இப்போ பாருங்க, நான் நினைச்சேன்னா இந்தியாவிலிருந்து இங்கே வரக்கூடிய அவங்க மட்டும்தான் வருவாங்க, அதுவும் வர்த்தகர்கள் பொதுமக்கள் அப்படின்னு இல்லை. இவங்க சுற்றுலா பயணிகள் கூட இந்தியாவிலேருந்து இங்கே இலங்கைக்கு வந்திருக்கணும். அதுவுமே இவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தேவையான பொருட்களும் சரி, சைக்கிளும் சரி இங்கே கொண்டு வந்துருக்காங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குதுங்களா. 3 பேர் இருக்காங்க. இங்கே பாருங்க, வெளிக்கிட்டாங்க. எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா. சப்பா முடியலடா சாமி அப்படின்ன மாதிரி இருக்குது. ஏன்னா நான் சொன்னேன்ல உங்களுக்கு 83 பேர் பயணிகள் வரணும் அப்படின்னு சொல்லி. நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு கடைசி ஒரு 25 பேருக்குள்ளதான் வந்திருப்பேன். மிச்சம் ஒருத்தரும் வரவே இல்லை. இங்க இருந்த ஆட்டோக்கார அண்ணா மாதிரி நான் விசாரிச்சு பார்த்தா அவங்க சொன்னாங்க, நீங்க அவசரப்படுறீங்க, அவங்க வருவாங்க, இரவு வருவாங்க, அப்படியே காலையில வருவாங்க, சாமம் எல்லாம் வருவாங்க. ஏன்னா உள்ள அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய லக்கேஜ் எல்லாமே பார்த்து அதெல்லாம் செக் பண்ணி சிலது காலமே வரலாம். நீங்க நிக்கிறேன்னா நில்லுங்க அப்படின்னு சொல்றேன். உண்மையா எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பினோம். அவங்களெல்லாம் செக் பண்ணி அனுப்புறதுன்றது இவ்வளவு நேரம் பண்றது ஒரு உண்மையா ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் என்று நினைக்கிறேன் நான். உண்மையா அவங்களுக்கான நேரத்தை கொஞ்சம் வேலைக்கு துரிதப்படுத்தி அவங்களை அனுப்பி விடணும்னா கொஞ்சம் நல்லா. சத்தியமும் முடியல. வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் கொஞ்ச நேரத்துக்கு. இதான் அந்த நுழைவாயில். இங்க இருந்து வருவினம் அப்படியே வந்தாலுமே இங்க அவங்களுக்கான அந்த ஆட்டோ வசதிகள், அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் எல்லாமே சுத்தி நிக்குது அவங்கள கூட்டிட்டு போறது. ஆனாலும் நீங்க அவங்க வந்து ஏதாவது கூலா ஒன்று குடிக்கணும் அப்படின்னாலும் இன்னொரு சின்ன கடை மட்டும்தான் இருக்குது. இந்த அவங்க வந்த தாகத்துக்கு குடிக்கணும்னா இந்த சின்ன ஒரு கடை மட்டும்தான் இருக்குது. வேற ஒன்றும் இல்லாததுக்கும் அவங்க நிக்கிறதுக்கான ஒரு இடமும் இல்லை. இங்க பாருங்க, எல்லாமே வெயில், அப்படியே ஃபுல்லா வெயில். ஒரு இடமும் ஒதுங்கி நிற்கக்கூடிய இடங்களே இல்லை. உண்மையா அதுக்குள்ள கொஞ்சம் அவங்க சீராக்கி விட்டுச்சு வேண்டாம். வார பயணிகளுக்கும் சரி, அவங்களை கூட்டிட்டு போறவங்களுக்கும் அது கொஞ்சம் நல்லதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தையும் இருக்க சொல்லுங்க. ஏன்னா வாரவங்க இந்த வெயிலுக்குள்ள நிக்க மாட்டாங்க, கட்டாயம் நிக்கவே மாட்டினோம். உண்மையா அது இருக்க செய்து வச்சிங்கன்னா எல்லாம். அதுக்குமே வெயில் நேரம் பரவாயில்ல, மழை நேரத்துல மழைக்குலன்னு நினைப்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்து செய்து விடுங்க. செய்யுங்கப்பா, செய்யுங்க. இங்க பாருங்க, எவ்வளவு நேரமா நிக்கிறேன். சரி வர்ற மாதிரி தெரியல. என்னடா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு 25 பேர் 30 பேர் தான் இப்ப வெளியில வந்திருக்கிறோம்.
மிச்சம் எல்லாருமே உள்ளதான் இருக்கிறோம். அவங்களுக்கான அதாவது அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய லக்கேஜும் சரி எல்லாமே அவங்கள சோதனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மணித்துவத்துக்கு மேலே ஆகிட்டுது. இன்னுமே ஒருத்தர் வெளியில் வரையில. இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் அதுக்கான ஒரு மாற்று வழிகளை கண்டுபிடிச்ச நிலைமை வரக்கூடிய ஆக்களை சோதனைகளை இலகுவாகவும் துரிதமான முறையிலும் செய்தால் இனி வரக்கூடிய ஆக்களை கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. ஏன்னா இங்கே வரக்கூடிய அவர்கள் எல்லாருமே கூடுதலாக ஒரு 5 நாள் 6 நாள் நிற்கக்கூடிய ஆக்களை தான் வரணும். அப்போ அவங்க அந்த நாட்கள் எல்லாம் வீணாக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பிடும். அப்போ அவங்களுக்கான சேவைகளை கொஞ்சம் துரிதப்படுத்தி அதை என்ன மாதிரி செய்யலாம். என்னென்னா அவங்கள கூட்டிகிட்டு போகிறது கூட இன்னும் கொஞ்சம் பேர் வந்து நிற்கிறோம். அப்போ அவங்க எல்லாமே இந்த சாப்பிடாம கொள்ளாமல் இருப்பிடணும். அப்போ அங்கே வந்திருக்கக்கூடிய ஆக்கள் கூட கப்பலில் நிறைய நேரம் பயணம் செய்து உடம்பெலுப்போடு வந்திருப்பிடும். அப்போ அதுகள் எல்லாமே கொஞ்சம் துரிதப்படுத்தி இனி வரக்கூடிய காலங்கள் அதை செய்தீங்க அப்படின்னா நல்லம். இது என்னோட கருத்து. இப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் பதிவிட்டு சொல்லுங்கள். என்னாலேயே உண்மையாக இல்லாமல் போயிட்டு என்னடா இவ்வளோ நேரமாக அடுப்பீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அதில் வந்திருக்கக்கூடிய ஆக்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, இதுக்கு நாங்கள் ஃப்ளைட்லேயே வந்திருக்கலாம் அப்படின்னு. இந்த மரணியில் வந்திருக்கக்கூடிய பயணிகளுக்கு ஒரு நாள் மறந்துக்கக்கூடாது. ஏன்னா இது எங்களுடைய சுற்றுலா பயணிகளை வரவேற்கிற முகமாக இருக்குது. என்னோட வெளிநாட்டுக்காரர் நிறைய பேர் இங்கே இதில் வரதால அப்படி ஒரு எண்ணம் ஒருத்தருக்குமே வரக்கூடாது. அப்போ இந்த சேவைகளை கொஞ்சம் துரிதப்படுத்தி விடுங்க. இனி ஏன்னா இதில் வந்திருக்கக்கூடிய ஆக்களுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறதுக்கான ஒரு இடங்களும் கொஞ்சம் கடை வசதிகளையும் இதில் போட்டு விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இலகுவாக இருக்கும் எல்லாருக்குமே. அப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய கருத்து என்ன இது சம்மந்தமாக அப்படின்றதையும் பதிவிடுங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பார்க்கக்கூடிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் பதிவிட்டு சொல்லுங்கள். இப்போ இந்த காணொலி பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா கட்டாயம் பிரியோசமாக இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இப்படி இருக்கும். அப்போ அதுக்கு ஏற்பாடாக நீங்கள் வந்து கொள்ளுங்கோ அப்படின்றதையும் சொல்லிக் கொள்கின்றேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காணொலியில் முழுக்க உங்களுக்கான ஒரு காணொலியாக இருக்கும். இந்த காணொலியை இருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம உங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இதை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி.